டு அவர் சேனல். நீங்கள் பார்க்குறது குட்டி டிவி கிங். நான் உங்கள் டிவி கைஸ். நம்ம இன்ட்ரோ வந்து பார்த்துட்டு வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மதர்ஸ் டே, அதோட கண்டென்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேக்கில் செய்ய போகிறோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மெட்டீரியல்ஸ் இருந்தால் நீங்கள் கேக் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 மெட்டீரியல்ஸ் இருந்தால் கேக் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது டெய்ரி மில்க் கூட நம்மளுக்கு வேணாம். ஓரியோ பிஸ்கெட் அண்ட் பேக்கிங் சோடா அது இருந்தாலே நீங்கள் கேக் செய்யலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். கேக் செய்யறதுனா நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் வந்து கொஞ்சம் டேர் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேர் பண்ணோடனே நம்ம வந்து இந்த ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்கணும். இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீம் மட்டும் தனியாக இருக்கணும். நம்ம வெயிட் பண்ணுங்கள். நான் போயிட்டு நைஃப் எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைஃப் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து பண்ணி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை பிஸ்கெட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செப்பரேட்டாக இதுக்கு ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் செப்பரேட். இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீம் இதுக்கு தான் பிஸ்கெட் வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் பிஸ்கெட் அதில் போட்டுடலாம். பேலன்ஸ் பிஸ்கெட் இருக்குது. நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நான் பிஸ்கெட்டை போட்டேன். இது வரைக்கும் பாருங்கள், இதுலேயும் நான் பிஸ்கெட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது என்னன்னா வந்து மில்க் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குக்கு மெயினு. அதை மறந்துட்டேன். திரும்பி போய்ட்டு கடையில் வாங்கினேன். வேர்த்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாதி இந்த பிஸ்கெட் வந்து நம்ம ஷஃபில் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அதை நான் வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் பிளாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2000 years later. ஃப்ரெண்ட்ஸ், நானே என்னோட மேஜிக்கை போட்டு அவ்வளோ சீக்கிரமாக நான் பண்ணிட்டேன். அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள். செல்ஸ்ன்னு பண்ணேன். அது என்னோட மேஜிக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேஜிக் கமெண்ட் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மேஜிக் நான் உங்களுக்கு சொல்லித்தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரெஸ்ட் இன்ஸ்டேஷன் வேணால் நம்ம பிஸ்கெட்டை மட்டும் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கொஞ்சம் நல்லா நசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா உங்களை மிக்ஸி இருந்தால் கூட மிக்ஸியில் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் சும்மா பண்ணுறதுனால நம்மளோட ஆயுதத்தை எடுத்து நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுதம் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆயுதத்தை எடுத்து நீங்கள் ஃபுட்டேஜ் பார்க்க முடியாது கேமராமேனில். அதையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து சுகர் ஆட் பண்ண வேணால் அது அடுத்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சுகரை வந்து வாட்டரில் போட்டு சுகரை வந்து நல்லா ஹீட்டிங் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணணும். இதில் வந்து மெயினாக நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். அது எம்மா ஆட் பண்ணணும்னா அளவு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேக் ஒழுங்காக வரும். இப்படி இந்த அளவுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒழுங்காக வரும். சப்போஸ் பட்டலன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்ணணுமா இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுக்கு எனக்கு அது பேக்கிங் சோடா போட்டோன்னே நல்லா கெட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒழுங்காக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஷார்ட்டை பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் ஹீட் பண்ணணுன்னா குக்கரில் ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த குக்கரும் இருக்கானா நான் பேனில் ஹீட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கேக் செய்யும் போது கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் சும்மா வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் எடுத்து சாப்பிட்றாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் மில்க் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேக்கு மேலே அவுட்டிங் ஆட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து சும்மா இருக்குது சாப்பிட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது ஆயில் தடவி வச்சுக்கோங்க. நான் ஆயில் ஆல்ரெடி தடவிட்டேன். துகுடுதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது ஓரியோ பிஸ்கெட் க்ரீம் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஒழுங்காக வரும். இதெல்லாம் ஒழுங்காக வர்றது நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரோ எனக்கு ஒழுங்காக வரல ப்ரோன்ட்டு. இது நீங்கள் வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒழுங்காக வரும். நான் சூனி வச்சுட்டேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சில பேர் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கேக் ஒழுங்காக வராது. சூனி வச்சுட்டேன். அது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். என்னை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் தான் திவி. நீங்கள் என் யூடியூப் சேனல் பேர் வந்து குட்டி டிவி கிங்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். உருகி 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 போன இதயா ஒன்ன மனச்சி மனச்சி நசந்து போன இதயா யாரோ அவனும் என் கையில் தீட்டாதோ. இதுக்கு மேலே பாட்டு தெரியலடா, நான் என்ன பாடணுமோ. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து சுடுதண்ணி போயிட்டு இருக்கு. அது வரைக்கும் நம்ம ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தோம்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கேக் வீணாக போயிடும். ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பெட்ஸில் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு திங்க் பண்ணேன், அது கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, உருகி உருகி போனபடி என் உள்ளம் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோணுது. எங்கள் அம்மாவுக்கும் அந்த மாதிரி உருகி எங்கள் அம்மா பாடுவாங்க, உருகி உருகி போனதடி இந்த கேக்கு அம்மா சுவையாக இருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா பாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இப்படி சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வைக்க போகிறோம். அது நம்ம யார் வைக்க போகிறோன்னா நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு யாரும் இல்லை. பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம பேன் மூடி எடுத்து மூடணும். ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணால் தான் அந்த கேக் வரும், இல்லைனா அந்த கேக்கு சுத்தமாக வராது, கிழிஞ்சிட்டு வரும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக் சூப்பராக வரும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நான் அழுவேன், இல்லைனா நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவோம். பாட்டிச்சு விட்ட முறுக்கு சாப்பிடதான் இருக்கு, மணக்குது பாட்டு. ஹலோ கைஸ், கேக் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமை. எனக்கு என்ன தெரியுமா பாட்டு தோணுது, பாட்டி சுட்ட முறுக்கு சாப்பிடதான் இருக்கு, ஓ மணக்குதே. அதே மாதிரி இந்த கேக் மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா கொடுக்க வேணான்னு சொல்லி நானே சாப்பிட்றேன். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வேறு பார்த்தா எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்க்கக்கூடாது, ஏன்னா மறப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா பார்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். தேங்கே ஓம் நமச்சிவாயே. இது கூட வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நமச்சிவாயே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக்குக்குள்ளே போகலாம். கேக் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் சுகர் சிரப் வச்சுருந்தோம். சுகர் சிரப் வீட்டில் செய்கிறது இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சுகரை போட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சுகர் சிரப் வரும். அப்போ நீங்கள் கொஞ்சம் போர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் போர் பண்ணிட்டேன் தான். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் சிரப் செஞ்சோம். இது வீடியோ காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செஞ்சோம், நம்ம சாக்லேட் போட்டதை அப்படியே கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஃப்ரை பண்ணதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா நினைப்பே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதர்ஸ் டேவாக இருக்கிறதுனால எங்கள் அம்மா இருக்கிறதான்னு கேட்டால் ரூமில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கிச்சனுக்கு வரக்கூடாது, எச்சும் வேணும்னா நான் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு ரூமில் உட்கார வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அம்மாட்ட கொடுக்க போகிறோம். நம்ம அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா பிடிச்சிருக்காங்க, அவங்க கையில் கொடுக்கலாம். ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. இது அம்மா டேஸ்ட் பண்ணிவிட்டு ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டிங் ரியாக்ஷன் பார்க்கலாம். அது வரைக்கும் டான்ஸ் ஆடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாட்ட காமிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களை முடிஞ்ச கிஃப்ட்டும் உங்கள் அம்மாட்ட கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சந்தோஷப்படுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க. மாதா சாமி ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அம்மாவை சாமி நினச்சி எல்லா கிஃப்ட்டையும் உங்கள் அம்மாட்ட கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாட்ட காமிச்சோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா வாயில் ஊற்றிட போகிறோம். ஃபேஸுக்கு காமிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படிமா இருக்குது? செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக கூலிங் எல்லாமே செம்மையாக இருக்கா. அவங்க வாயில் சொல்லுவாங்க. சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட எண்டிங் பண்ணிக்கிறேன். அண்டர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்து விக்கிங்.